நம்ம கமிஷனர் இருந்துக்கிட்டு இந்த அஞ்சலிய இப்போது கையும் களவுமா அரெஸ்ட் பண்ணி கையில் விலங்கெல்லாம் மாட்டி ஊரறிய உலகறிய வந்து பார்த்தீங்கன்னா தரன்னு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லாக்அப்பில் அடைக்க போகிறாங்க. இந்த அஞ்சலி இவ்வளோ நாளாக மிகப்பெரிய தப்பு எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு அதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தப்பிச்சு போய்கிட்டு இருந்தா. ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவளால் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா எல்லா விஷயமும் ஒன்றா சேர்ந்துடுச்சு. அதாவது அவள் ஆரம்பத்தில் தன்னோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றி ரெட்டை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுலேருந்து அவளால் கர்ப்பமே ஆக முடியாது அப்படின்ற எல்லா விஷயமுமே இப்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போது அஞ்சலி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது, நம்ம கார்த்திக் தான் இருந்துட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இப்போது அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட சொல்லியிருக்காங்க. அஞ்சலியோட முகத்தில் இனிமேல் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் அஞ்சலிக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க அதாவது கார்த்திக் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இலக்கியா இருந்துக்கிட்டு நம்ம ரேவதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம இலக்கியா கொஞ்சம் யோசிச்சாங்க அப்படின்னா கௌதமோட உண்மையான அப்பா இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்ற ஒன்றை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி சப்போஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமா அமையும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த எஸ்எஸ்கேவோட ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கோம். ஆனால் நம்ம ரேவதி இருந்துட்டு என்னை துரத்துறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் துரத்துறான், கௌதம் அழிக்கணுன்றதுக்காக தான் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது தன்னோட மகன் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே சமயம் நம்ம இலக்கியா இருந்துட்டு அதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இருந்துட்டு இந்த ரவுடிங்களோட கஸ்டடியிலேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஆகணும், தான் அண்ணங்கிட்ட போயிட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி நான் உங்களை ஏமாத்தலைன்னு, நான் உங்களுக்கு சொத்தை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், ஆனால் வர வழியில் இந்த எஸ்எஸ்கே என்னை கடத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த அஞ்சலியோட ரகசியங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த மகேஷ் இருக்கான் பார்த்தீங்களா, மகேஷை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இது பண்ணி அதாவது கடத்தி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் பக்கத்துலேயே கட்டி போட்டு வச்சுறாங்க. கடைசியில் நம்ம கார்த்திக் கிட்ட அந்த மகேஷ் இருந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். இந்த மாதிரிலாம் வந்து நடந்துச்சு, ஏற்கனவே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு நான் நினைக்கும்போது உன் பொண்டாட்டி அஞ்சலி இருந்துட்டு என்னை கொல்றதுக்கே ஆள் செட் பண்ணால் அந்த சமயத்தில் கூட இலக்கியா தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றினாங்க. இப்போது என்னை வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுக்காக இங்கே கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நான் என்னோடய சாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உன் பொண்டாட்டி இவ்வளோ கேவலமானதான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அந்த ஒரு நேரத்தில் இப்போது கார்த்திக் இருந்துட்டு என்னை எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்க வை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணி இப்போது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து, அதாவது பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம கார்த்திக் வந்து தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போனவர் நேராக கமிஷனர்கிட்ட போயிட்டு எல்லா உண்மையுமே சொல்லி அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அஞ்சலியை கைது பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த அஞ்சலியால் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா வசமாக சிக்கிக்கிட்டால் ஆதாரங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம கார்த்திகை கடத்தினதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன, ஜெயிலில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா களி தின்னிட்டு கம்பி எண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலியோட ரகசியம் சீக்கிரமாக வெளியே வரணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.